மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் உங்களை தேடி வரும். நீங்க இருக்கிற இடத்துலயே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லேர்ன் பண்ணி கிரேட் எக்ஸாம் சர்டிஃபிகேட் லண்டன்ல இருந்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் ஆன்லைன் கிளாஸஸ்ல இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. மேலும் விவரங்களுக்கு 9003915228 இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் தொடர்பு கொள்ளவும் அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மெர்சி ஸ்டுடியோவில் இருந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கோர்ஸ் நடத்துகிறோம். லாஜிக் ப்ரோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி மியூசிக் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? இப்போவே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஓல்ட் மெக்டானல் எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் நோட்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாமா? ஃபஸ்ட் பாரில் பேஸ் கிளஃபில் 4 நோட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் பார் நோட்ஸ் மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், ஜி குவார்ட்டர் நோட். செகண்ட் பார்லையும் பேஸ் கிளஃபில் தான் நோட்ஸ் இருக்குது. ஏ குவார்ட்டர் நோட், ஏ குவார்ட்டர் நோட், ஜி ஹாஃப் நோட். தேர்ட் பாரில் ட்ரிபிள் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. இ குவார்ட்டர் நோட், இ குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட். ஃபோர்த் பாரில் ஒரு நோட் ட்ரிபிள் கிளஃபில் இருக்குது, ஒரு நோட் பேஸ் கிளஃபில் இருக்குது. ட்ரிபிள் கிளஃபில் மிடில் சி டாட்டட் ஹாஃப் நோட், பேஸ் கிளஃபில் ஜி குவார்ட்டர் நோட். செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் பாரில் பேஸ் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், ஜி குவார்ட்டர் நோட். செகண்ட் பாரில் பேஸ் கிளஃபில் தான் நோட்ஸ் இருக்குது. ஏ குவார்ட்டர் நோட், ஏ குவார்ட்டர் நோட், ஜி ஹாஃப் நோட். தேர்ட் பாரில் ட்ரிபிள் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. இ குவார்ட்டர் நோட், இ குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட். ஃபோர்த் பார்லையும் ட்ரிபிள் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. மிடில் சி ஹோல் நோட். ஃபிஃப்த் பாரில் ட்ரிபிள் கிளஃப் அண்ட் பேஸ் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. இது ஒரே இதுவாக இருக்குது இல்லையா? மேலே மிடில் சி இருக்குது, கீழே ஏ குவார்ட்டர் நோட்டும் ஜி குவார்ட்டர் நோட்டும் சேர்ந்து இருக்குது. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், வேறு ஒன்றும் இல்லை. மேலே மிடில் சியில் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பேஸ் கிளஃபில் பார்த்தீங்கன்னா ஏ குவார்ட்டர் நோட், ஜி குவார்ட்டர் நோட், அது ரெண்டையும் சேர்ந்து ஒரே இதில் ப்ளே பண்ணணும் அப்படின்றத குறிக்கிறதுனால தான் அது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். நான் அதை உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ ட்ரிபிள் கிளஃபில் மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி ஹாஃப் நோட். பேஸ் கிளஃபில் ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி ஹாஃப் நோட். இந்த மாதிரி இருக்குது. கடைசி பாரில் பாருங்கள். கடைசி பாரும் அதே மாதிரி தான் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கிளஃபில் மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி ஹாஃப் நோட். பேஸ் கிளஃபில் ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி ஹாஃப் நோட். தேர்ட் லைன் ஃபஸ்ட்டு பார்லையும் அதே மாதிரி தான் நோட்ஸ் இருக்குது. என்னென்னா மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட். பேஸ் கிளஃபில் ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட். செகண்ட் பார்லையும் அதே மாதிரி தான் நோட்ஸ் இருக்குது. மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி ஹாஃப் நோட். பேஸ் கிளஃபில் ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி குவார்ட்டர் நோட், ஏஜி ஹாஃப் நோட். தேர்ட் பாரில் பேஸ் கிளஃபில் மட்டும் நோட்ஸ் இருக்குது. மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், மிடில் சி குவார்ட்டர் நோட், ஜி குவார்ட்டர் நோட். ஃபோர்த் பாரில் பேஸ் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. ஏ குவார்ட்டர் நோட், ஏ குவார்ட்டர் நோட், ஏ ஹாஃப் நோட். அடுத்த பாரில் பாருங்கள், ட்ரிபிள் கிளஃபில் நோட்ஸ் இருக்குது. இ குவார்ட்டர் நோட், இ குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட், டி குவார்ட்டர் நோட். லாஸ்ட் பாரில் மிடில் சி ஹோல் நோட். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
இது ஸ்டார்ட்டிங்கில் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒவ்வொரு பாராவும் ப்ளே பண்ணுங்கள். ஒரு பார் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பாரை நல்லா உங்களுக்கு ப்ளே பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாரில் நீங்கள் நல்லா கான்ஃபிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா செகண்ட் பார் போங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பாராவும் எல்லாத்தையும் கான்ஃபிடென்ட்டாக ப்ளே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது சூப்பராகவே உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஓகேங்களா? என்னோட கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோஸ் உங்களை தேடி வரும்.